உருது காயிதாவுடைய பாடத்தொடரின் 3வது நாள் பாடத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்கின்றேன். நாம் பாடத்துக்குள்ளே செல்லலாம். ஹக் கோ யாத் கர். இங்கே ஹக் என்பது அல்லாவை குறிக்கும். ஹக் கோ அல்லாவை யாத் கர் ஞாபகம் செய். யாத் கர்னா, யாத் கர், யாத் கரோ, யாத் कीजिए. ஷாம் சே நசோ, மாலையில் அந்தி பொழுதில் தூங்காதே. சே என்பதற்கு இங்கே கருத்து வரமாட்டாது. கருத்தை நாம் எடுப்பதாக இருந்தால் மாலையில் இருந்து தூங்காதே. இங்கே ஒரு வினைச்சொல் ஃபியால் வந்திருக்கின்றது. சோ தூங்கு. அதனை நாம் மஸ்தர் எடுப்போம். சோனா, சோ, சோ, சோ இயே. மா பாப் கி பாத் மான். தாய் தந்தையர்களின் பேச்சை ஏற்றுக்கொள். பாத்மான் என்பது பேச்சை ஏற்றுக்கொள். மான்னா, மான், மானோ, மானியே. 4 दिन न जा. 4 நாளைக்கு போகாதே. எங்கும் போவதாக இருந்தால் 3 நாளைக்குத்தான் போக வேண்டும். விருந்தினருடைய வீடுகளில் தங்குவதாக இருந்தாலும் இஸ்லாம் 3 நாளைக்கு மேலாக தங்கக்கூடாது என்று கூறியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் 4 நாளைக்கு போகாதே. 4 दिन न जा. जाना, जा, जाओ, जाइए. இன்கா ராஜ் ஹே, இவர்களின் ராஜாங்கம் ஆகும். இன்கா இவர்களுடைய அல்லது இவர்களின், ராஜ் ஹே ராஜாங்கம் ஆகும். ஆஜ் கா காம் இன்றைய வேலையை, கல் பர் நாளைக்கு, நட்டால் தவணை போடாதே. ஆஜ் கா காம் கல் பர் நட்டால் இன்றைய வேலையை நாளைக்கு தவணை போடாதே. சிலர் இதனை கல்பர் நடால் என்று சொல்வார்கள். டால் அல்ல, நட்டால். டால் என்பது தவணை போடுவது. டால் என்றால் வெறுமனே போடுவது என்ற கருத்து. அடுத்து கவனியுங்கள். பதா காட்டு. பதா இதொரு வினைச்சொல். காட்டு. பதானா, பதா, பதாவ், பதாயே. அடுத்து ஒரு பேர்ச்சொல் வருகின்றது. பதா. பதா என்பது விலாசம். பதா விலாசம். சலா நடந்தான். மாசி முத்துலக்கில் வந்திருக்குது சலா. வோ சலா என்று படித்தது ஞாபகம் இருக்கும். நடந்தான். वो चला, वो चले. तू चला, तुम चले. மே चला, हम चले. அதனுடைய முஅன்னஸ் பெண்பால். वो चली, वो चली. तू चली, तुम चली. மே चली, हम चली. அடுத்து பெயர்ச்சொல் இஸ்மொன்று வருகிறது. படா. படா என்றால் பெரியவர். கடா வளையம், அதுவும் ஒரு இஸ்ம். கடா வளையம். நாம் கைக்கு போடக்கூடிய வளையத்துக்கும் கடா என்று தான் சொல்லுவோம். அடுத்து கஹா. கஹா என்றால் சொன்னான், கூறினான். இதுவும் மாசி முத்துலக். वो कहा, वो कहे. तू कहा, तुम कहे. मैं कहा, हम कहें. वो कहीं, वो कहीं. तू कहीं, तुम कहीं. मैं कहीं, हम कहीं. रहा. ரஹா என்றால் இருந்தான். वो रहा அவன் இருந்தான். தவா மருந்து. ஹவா காற்று, வீசும் காற்று. அதற்கு நாம் ஹவா என்று கூறுவோம். கயா போனான். ஹயா வெக்கம். கியா செய்தான்.
கியா என்பதனை நாம் ஒரு ஃபியாலாக வினை சொல்லாக எடுத்தால் செய்தான் என்ற கருத்து. அதே கியாவை நாம் ஒரு கேள்விக்குறியாக இஸ்திஃபாமாக கேட்டால் என்ன என்று ஒரு வினாவை எழுப்புவோம். இந்த வார்த்தைகளோட சம்பந்தப்பட்ட வசனங்களை கவனிப்போம். ஹயாக்கர் வெக்கப்படு, ஹயாக்கர் வெக்கப்படு. தவா லேலோ மருந்தை எடுத்துக்கொள், தவா மருந்து, லேலோ எடுத்துக்கொள். ஹவா சாஃப் ஹே காற்று சுத்தமாக இருக்கிறது, ஹவா சாஃப் ஹே காற்று சுத்தமாக இருக்கிறது. பத்தா பத்தா தோ விலாசத்தை காட்டிக்கொடு அல்லது முகவரியை காட்டிக்கொடு. ஓ ராத் கோ ரஹா அவன் இரவிலே இருந்தான். தின் கோ சலா கயா பகலில் போய்விட்டான். சலா கயா என்றால் போய்விட்டான். இதனை நாம் பிரித்து எடுத்தால் சலா நடந்தான், கயா போனான். அது ரெண்டும் ஒன்றிணையும் பொழுது ஃபியல் ஆமே ஜிஷ் ஆஹா ஆகிவிடுகின்றது. அதனை நாம் கற்றிருக்கின்றோம். ஓ சலா கயா என்றால் அவன் போய்விட்டான். தின் கோ சலா கயா பகலில் போய்விட்டான். தும்னே கியா கஹா நீங்கள் என்ன சொன்னீர்கள், நீங்கள் என்ன சொன்னீர்கள். ஓ ஹம்சே படா ஹே அவர் எங்களை விட பெரியவர். ஓ அவர், ஹம்சே எங்களை விட, படா ஹே பெரியவராக இருக்கிறார் அல்லது பெரியவர் என்று கூறலாம். ஏ கிஸ்கா கடா ஹே இது யாருடைய வளையம். ஏ கிஸ்கா கடா ஹே இது யாருடைய வளையம்.